அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை, பல சாதனைகளை, பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக, கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி, அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி, ஒவ்வொரு மாசம் நடக்கின்ற சிஓஎஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்க இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கொடுக்க இவ்வளவோ சொல்லியிருக்கோம் நாங்க. அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகார கவனத்தை கொண்டு சென்று செய்தார்களா, இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்கள் என்று உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர் மீது நானும் நம்முடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சங்கர் சார், அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம், ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொல்லலாம், தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருன்றதே எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையாக இருக்கின்ற. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுத்தாது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரொமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை நினைத்து அடுத்த திட்டமா தெரிவித்துக்கிறேன். வேணாது நிர்வாக ரீதியாக ஆசிரியர் பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்க துணிஞ்சு பண்ணுங்க, நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம், மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது நான் தெரிவிச்சேன். கண்டிப்பாக அந்த வருகின்ற எவிடன்ஸ் நமக்கு எவிடன்ஸே இருக்கு, அதுல வீடியோவே இருக்கு. அந்த வீடியோவுக்கு தகுந்தால் போல் அவரோட நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்று நான் என்கொயரியில வந்ததுக்கு அப்புறம் நான் நான் சொல்றேன். உங்களுக்கு முன்னாடி வச்சு என்கொயரி பண்றது நிர்வாகத்துக்கு கிடையாது. இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்னது 3 நாள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 நாள்ல உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கப்படும். இல்ல நீங்க இந்த போட்டோ வச்சு கேட்கறீங்க, எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு, எனக்கு விசிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பாக்குறேன், ஆளாளுக்கு போட்டோ எடுத்து போறாங்க. எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும். அதுக்காக அவர் போட்டோ எடுத்துக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசு நடத்திக்கிறோம். எந்த விதத்திலையுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்றேன். அவன் சொல்ற NEP கூட எங்க கொள்கை ரீதியா நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கின அவசியம் கிடையாது மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கா. அதனால நீங்க தயவுசெய்து அதையும் இதை நீங்க முடிச்சு போடலாம். இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியாது. அதாவது நாங்க எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறது பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன். பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்துல கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலிருந்து வருகிறான், அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க போட்டுருந்துருக்கோம். தவறு ஒரு மேல இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேல் இருக்கு. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும். திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை இதோட ஒரு முறைப்படுத்தாத நிலையில கேப்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான 2 நாளைக்கு முன்னாடி அந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட் போர்டு ஜாயின்ட் கமிஷனர் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காரு எல்லா கலெக்டருக்கும். கலெக்டருக்கு அறிக்கை வந்தப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா COஸ்க்கு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்றாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது யாரு கரைக்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்திருக்கணும் உடனடியாக அந்த என்வரான்மெண்ட் ஜாயின்ட் கமிஷன் மீது
உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்க. இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமா எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் எங்க சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துருக்கோம்.